ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு விஷயம் வேக்கன்சிஸ் மட்டும் நம்மளுக்கு அடெண்டம் இன்னும் விடாத இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ அவங்க வந்து விடுவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறையா வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ வேக்கன்சிஸ் தான். இப்போ வேக்கன்சிஸ் தெரியாததுனால தான் இப்போ இந்த அளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இருக்கட்டும். வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதான், வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃபும் குறையும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? வேக்கன்சிஸ் பேஸ்ட் ஆன் வேக்கன்சிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சிஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் பண்ணலாம். ஸோ இவ்வளோ வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வரும். ஏன்னா போன தடவை நம்ம கண்டிப்பாக சொன்னோம் 10,000 வேகன்சிஸ் கண்டிப்பாக ஃபில் ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கெஸ்ஸிங் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க், ஓகேங்களா? அதாவது கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு, தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆல் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கொஷின் பேங்க் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ பிடிஎஃபாக நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? 350 rupees தான். மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸில் தனித்தனியாக எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஓகேவா? சரி, டெலகிராம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ அப்கமிங் குரூப் 4க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 2Aக்கு படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேருந்து, ஓகேவா, தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக நம்ம 4 புக்ஸ் வரும். எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கிறோம். இந்த புக்ஸை மட்டுமே படித்தாவே போதும். ஓகேவா? இது 2,400 ரூபா. இப்போ வந்து ஆஃபரில் 2,050 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 350 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு தேவைன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். புக்ஸ் ஒரே நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஒரே நாளில் வந்துடும். பெஸ்ட்டாக இருக்கும் புக்ஸு. ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் இட். கால் பண்ணி கேட்டிங்கன்னா வாங்கிக்கோங்க. இதனுடைய சாம்பிள் பேஜஸ் சும்மா ஒரு லெசன் இப்படி தான் புக் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் பேஜஸ் வந்து நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது பாருங்கள் ஆடண்டம் 2019 ஆடண்டம் தான் இது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ வேகன்சிஸ், நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த 6,417 வேகன்சிஸ் தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் 9,398 வேகன்சிஸ் வரலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 9,882. ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் சில போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10,200 வேகன்சிஸ் வரலுமே என்ன பண்ணாங்க, 10,200 வேகன்சிஸ் வரலுமே என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்தது. நம்மளுக்கு வந்து 2019 நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொரோனாவுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, வேகன்சிஸை ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019. ஓகேவா? நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் 6,400 வேகன்சிஸ். புரியுதுங்களா? 6,400 வேகன்சிஸ். இந்த தடவை நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6,200 வேகன்சிஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகேவா? சரி, அப்போ 6,400 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2022, அதாவது லாஸ்ட் இயர்னுடைய அடெண்டம் நம்ம போகலாம். அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2022 அடெண்டம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் லெவலில் விட்டுருந்தாங்க 7,138 வேகன்சிஸ் தான் விட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் 9,865 பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,200 பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சாரி, 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 வரலும் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10,200. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுலேயுமே 10,000க்கு பக்கமாக ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 2018 இதெல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 12,000 வேகன்சிஸ் பக்கமாக என்ன பண்ணாங்க, ஃபில் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு 3 இயர்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா எல்லாமே ஆவரேஜாக பார்க்கும்போது 10K
ஓகேங்களா. 12K பண்ணியிருக்காங்க, 9,500 பண்ணியிருக்காங்க, 10,200 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 3 இயர்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ குரூப் 4 2024 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். 6,200 ரைட்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா 1,100 போயிடுது. ஓகேவா. அப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,100 வேகன்சிஸ் தான். ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு 3-4 குரூப் 4 நம்ம எடுத்துக்கிட்டோமா இந்த அளவுக்கு லோ வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இந்த அளவுக்கு லோ வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து 10,000 பக்கமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2019 6,400 தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. 2019 6,400 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 9,500 என்ன பண்ணாங்க, ஃபில் பண்ணாங்க. புரியுதுங்களா. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 7,200 கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து நான் 10,200 வேகன்சிஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இந்த தடவை நம்மக்கிட்ட குரூப் 4க்கு மட்டுமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5,100 வேகன்சிஸ் தான். ஓகேங்களா. இது நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இங்கே எவ்வளோ கொடுத்தாலும் நியர்பை என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 கொண்டு வராங்க. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் எவ்வளோ இருந்தாலுமே ஃபில் பண்ணுறது எவ்வளோ கொண்டு வராங்க, 10,000 வேகன்சிஸ் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இதுதான் நடக்குது. ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5,100 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஓகேவா. ஏன்னா இந்த 100 வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ் ஒரு குரூப் வேணும், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் வேணும், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அப்போ குரூப் 4 அளவுக்கு அதை என்ன பண்ண முடியாது, குரூப் 4 அப்ளை பண்ணுற எல்லாருமே அதுக்கு வர முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மட்டும் தான் குரூப் 4 நடத்துக்கிறாங்களே ஒழிய ஃபாரஸ்ட் கார்டை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்னது குரூப் 4 என்னது, விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, பில் கலெக்டர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான குரூப் 4. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட 5,100. ஓகேவா. அப்படி இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 9,500, 10,000, 11,000 அந்த மாதிரி தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு 4,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட என்ன ஆயிருன்னா 9,100 ஆகும். ஓகேங்களா. 9,100. ஸோ அப்படி அவங்களுடைய மினிமம் டார்கெட் என்னன்னா இதுதான். ஓகேங்களா. மினிமம் டார்கெட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இன்க்ரீஸ் பண்ணி 9,000 ப்ளஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை தாண்டி 10K வரலுமே என்ன பண்ணலாம், பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு காம்படேட்டிவ், ஒரு காம்படிஷன் நிறைந்த ஒரு எக்ஸாமாக இருக்குது. புரியுதுங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10K அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகே. 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் 5,000 கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது. ஆனால் 10K வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்டு காலம். ஏன்னா காலம் போக 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 கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாகவும் நீங்கள் வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் ரிட்டையர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக 9,000 to 10,000 இந்த தடவையும் வந்துடும். எந்த வித மாற்றமுமே கிடையாது. டைப்பிஸ்ட்டு, ஜேஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஒரு 200 போஸ்ட்டு, ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, 250 போஸ்ட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ 4,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ 4,000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதில் 3,500 போயிடும். ஓகேங்களா. மீதி இந்த 500 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 200, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டெனோவுக்கு. ஓகேங்களா. ஸ்டெனோவுக்கு வந்து ஒரு 250. ஓகேங்களா. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இதர பகுதியில் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10. ஓகேங்களா. 9,000 to 10,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி வரதான் போகுது. அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. புரியுதுங்களா. அது இல்லாமல் கண்டிப்பாக குரூப் 4 ஃபில் பண்ண மாட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். இனி அடுத்தது நம்மளுக்கு வர வேண்டியது இந்த ஆடண்டம் தான். ஓகேங்களா. எப்படி குரூப் 4 வந்து ஆடண்டம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதில் கண்டிப்பாக வேகன்சிஸ் என்ன நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். இந்த தடவை வந்து எல்லாத்தோட வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா. அதனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு கண்டிப்பாக ஒரு 9 to 10 நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் கட் ஆஃப் ரேஞ்சு எப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.